பள்ளிக்கு போனேன் அப்படிங்கிற எல்லா உண்மையும் மீனாட்ட சொல்லிடுறாங்க. அந்த வழியா தற்செயலா வந்த ஸ்ருதியுமே அதை கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஸ்ருதி மனோஜை பார்த்து ஒன்று சொல்றாங்க. அதை கேட்ட மனோஜோ அப்படியே பயத்துல நடுங்கி போய் நிக்கிறாங்க. அதாவது இந்த மாதிரி மீனா பாத்தீங்கன்னா என்னங்க என்னென்னமோ சொல்றீங்க, இதுக்கு முன்னாடி உங்க வாழ்க்கையில என்னதான் நடந்துச்சு அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு முத்துவும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. அதாவது சின்ன வயசுல எங்க அம்மா என்ன இந்த மாதிரி எங்க பாட்டி வீட்டுல விட்டுட்டு வந்துட்டாங்க. இப்படி வந்ததுக்கு அப்புறமா நானும் தினமும் இந்த மாதிரி எங்க அம்மா அப்பா கூட இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்படி இருக்கும்போது ஒரு ஸ்கூல் லீவ்ல இந்த மாதிரி எங்க அண்ணன் மனோஜுமே இந்த மாதிரி எங்க பாட்டி ஊருக்கு வந்திருந்தான். அப்படி வந்த இடத்துல அவனுக்கு இன்னொரு பையனுக்கு இந்த மாதிரி ஒரு விளையாட்டுல ஒரு சின்ன சண்டை ஆயிடுச்சு. அதனால அந்த பையன் அவனை போட்டு அடிக்க அவன் வந்து எங்கிட்ட வந்து சொல்லியுமே இந்த மாதிரி நான் போயிட்டு இந்த மாதிரி தட்டி கேட்டேன், ஏன்டா அவன் அடிச்ச அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது அது எங்களுக்குள்ள ஒரு சின்ன வாய் தகராறா போயிட்டு இருந்துச்சு. ஆனா திடீர்னு எதிர்பாராம அங்க வந்த மனோஜ் அந்த பையன் அப்படியே தள்ளி போட்டு அவன் மேல ஒரு கல்ல தூக்கி போட்டான். அதனால அந்த பையனும் இல்லாம போயிட்டு அதுக்கப்புறமா போலீஸ் வரும்போது மனோஜ் பயந்துட்டு போயிட்டு இந்த மாதிரி டேய் நான் நல்லா படிப்பேன், நிறைய படிக்கணும், எனக்காக இந்த தப்பை நீ ஏத்துக்க அப்படின்ட்டு இந்த மாதிரி என்கிட்ட கதர்னா அதுக்கப்புறமா நானே அந்த தப்பையும் ஏத்துக்கிட்டு அதுக்கப்புறமா சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு நானுமே போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டு அங்க இருந்த மீனா என்னங்க இப்படி சொல்றீங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா தற்செயலா அந்த பக்கமா அந்த ஸ்ருதி இது எல்லாத்தையுமே கேட்டிருப்பாங்க. கேட்டுட்டு முத்துட்டு வந்து என்ன முத்துவாங்க அண்ணன் இவ்வளவு பண்ணிட்டு இந்த மாதிரி எதுவுமே தெரியாத மாதிரி இருந்துகிட்டு இருக்காங்க, நீங்களும் அதெல்லாம் பார்த்து பொறுத்துட்டு இருக்கீங்க, என்னால இருக்க முடியாது, நான் இப்பவே போயிட்டு எல்லா உண்மையும் எல்லார்ட்டையும் குறிப்பா உங்க அம்மாட்ட சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்போ எதிர அந்த மாதிரி மனோஜ் வராரு. உடனே என்ன ஸ்ருதி அப்படின்னு கேட்கமே அதுக்கு ஸ்ருதியோ சின்ன வயசுல நீங்க செஞ்ச தப்புக்கு முத்துக்கு தண்டனையா இன்னைக்கு இருக்கு உங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட மனோஜ் ஆகா அந்த முத்து எல்லாத்தையும் சொல்லிட்டா மொழியே இனிமேல் என்ன நடக்க போகுதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயங்கர பயத்துல இருந்துட்டு இருக்காங்க.